கனடாவை பொறுத்தவரையில் கனடிய வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் மிகவும் முக்கியமான தேர்தலாகவும், இந்த தேர்தலின் தன்மை என்பது அமெரிக்காவின் காத்திரமான முடிவுகளால் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவுகளால் ஒரு வித்தியாசமான முனைப்பை கொண்டதாக மாறியதாகவும் இருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது ஆட்சி அமைக்கும் என்கின்ற நிலை இருந்த பொழுதிலும் தற்பொழுது அதன் லிபரல் கட்சியின் தலைவராக மாற்றம் பெற்ற மாகாணி அவர்களின் நடவடிக்கைகள் என்பன மக்கள் மத்தியில் பிரபல்ய அடைந்ததால் அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது லிபரல் கட்சி என்பது முன்னிலையில் நின்றது. அதீத முக்கியத்துவம் என்பது தங்களுடைய இருப்பு, கனடாவினுடைய எதிர்காலம், கனடாவினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு யார் உதவுவார்கள் என்கின்ற கேள்விகள் தான் முன்னிலை பெறுகின்றன. அவர் என்ன கூறுகின்றார் என்றால், கனடா என்பது உண்மையிலேயே ஒரு தேசம் அல்ல, அது ஒரு போலியாக ஆட்கப்பட்ட அல்லது ஒரு மாதிரியாக தயாரிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது என்றால், கியூபெக் மாகாணத்தில் தற்பொழுது நிச்சயமாக இந்த லிபரல் கட்சி சில வேளைகளில் ஆசனங்களை கூட எடுக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுந்துள்ள நிலையில் அல்லது கருத்து எழுந்துள்ள நிலையில் இவ்வாறான கருத்தியலுக்குள் அவர் செல்கின்றார். அதன் மூலம் தனது கட்சியின் பாராளுமன்ற அங்கத்துவத்தை கூட்ட விரும்புகின்றார். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கனடாவில் தேர்தல் நடைபெறுகின்றது. வரலாறு காணாத அளவுக்கு தேர்தலில் முன்கூட்டிய வாக்களிப்பில் பலர் கலந்து கொண்டு வாக்களித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் தான் மக்கள் இருப்பதாக பல்வேறு தகவல்களும் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் 5% பேர் மட்டும் இந்த தேர்தலில் இன்னமும் யாருக்கு வாக்களிப்பது என்பதில் ஒரு திடமான முடிவை எடுக்கவில்லை என்ற கருத்து கணிப்புகள் நேற்றைய தினம் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் இன்று வாக்களிக்க கனடியர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நியூஃபவுண்ட்லாண்டில் 8:30 இந்த காலை வேளையில் வாக்குப்பதிவு ஆரம்பமாகி இருக்கின்றது. 12 மணி நேர வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கக்கூடிய வகையில் வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. அந்தந்த நேர வலயங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த வாக்களிப்பு என்பது 12 மணி நேரம் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. இன்று இரவு முதல் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. பல விடயங்களுக்கு இந்த தேர்தலின் மூலமாக கிடைக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தில் கனடாவை வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்யும் பொறுப்பு மக்களிடமே விடப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் கருத்து கணிப்புகளை மையப்படுத்தி பல்வேறு தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் கருத்து கணிப்புகள் உண்மையானவையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பலர் கருதுகின்ற பொழுதிலும் இந்த கருத்து கணிப்புகள் பொய்யானவை, அமெரிக்காவை போன்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்து விடுமோ என்ற நிலைப்பாட்டிலும் பலவர் கருத்துக்களை தெரிவிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு நெருக்கமான தேர்தலாக, ஒரு போட்டி நிறைந்த தேர்தலாக, இருவருக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி மாறி இருப்பதை பார்க்கலாம். பியர் பொலிவே மற்றும் மாகாணி ஆகியோருக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இப்பொழுது நாங்கள் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இதில் இந்த தேர்தல் என்பது கடும் போட்டியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுமா என்ற ஒரு எண்ணப்பாடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய ராஜினாமாவை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு புதியவரை நியமிக்கின்ற பொறுப்பு, பின்னர் லிபரலுக்கான தலைவர் தேர்வு என்று பல விடயங்களில் மாகாணி முன்னுரைப்படுத்தப்பட்டு தங்களுடைய கட்சியின் வாக்காளர்கள் மத்தியிலேயே அதிக செல்வாக்கை பெற்ற ஒருவருடைய இந்த செல்வாக்கு என்பது கனேடிய மட்டத்திலும் பிரதிபலித்திருப்பதாக பார்க்கலாம். அதே நேரத்தில் மறுமுறையில் ஏற்கனவே 2 முறை ஆட்சி பீடம் ஏறியிருந்த லிபரலை கவிட்டு தாங்கள் ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்ற முனைப்பில் அரசியல் அனுபவம் மிக்க ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்திய விதம் போன்றவை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு ஆதரவு அலையை ஆரம்பத்தில் ஏற்படுத்தி இருந்தாலும் பின்னர் மாகாணியின் வருகைக்கு பின்னர் அது ஒரு போட்டி நிறைந்த தேர்தல் களமாக மாற்றம் பெற்றிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த தேர்தல் என்பது எந்தளவு முக்கியமானது, அதில் வாக்களிக்க இருப்பவர்கள் வாக்களித்தவர்களுடைய பங்கு எவ்வாறானது? நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது கனடாவை பொறுத்தவரையில் கனடிய வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் மிகவும் முக்கியமான தேர்தலாகவும், இந்த தேர்தலின் தன்மை என்பது அமெரிக்காவின் காத்திரமான முடிவுகளால் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவுகளால் ஒரு வித்தியாசமான முனைப்பை கொண்டதாக மாறியதாகவும் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இலவே கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது ஆட்சி அமைக்கும் என்கின்ற நிலை இருந்த பொழுதிலும் தற்பொழுது
அதன் லிபரல் கட்சியின் தலைவராக மாற்றம் பெற்ற மாகாணி அவர்களின் நடவடிக்கைகள் என்பன மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்ததால் அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது லிபரல் கட்சி என்பது முன்னிலையில் நிற்கின்றது. அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் இன்னுமே பாராளுமன்றத்திற்கு தெரிவாகாத மாகாணி அவர்களும் இந்த தேர்தல் களங்களில் பல களங்களை கண்ட பியர் பொலிவியர் அவர்களும் பொருதுகின்ற ஒரு களமாகவும் இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒரு போட்டியாகவும் இது கருதப்பட்டாலும் இங்கே இந்த மக்களின் பங்களிப்பு என்பது அதிகம் உள்ள ஒரு தேர்தலாக இது அடையாளப்படுத்தப்பட போகின்றது. இங்கே மக்கள் அந்த அமெரிக்காவின் தலையீடு அல்லது வரி விதிப்பு, சுங்க வரி போன்ற இந்த டேரிஃப் வரி விதிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தங்களுடைய குரல் கேட்கப்பட வேண்டும், தாங்கள் இந்த முடிவுகளில் அல்லது இந்த நாட்டை ஆள்கின்றவர்கள் யார் என்பதில் அங்கம் வகிக்க வேண்டும். மற்றது இது எங்களுடைய ஒரு வரலாற்று கடமை, அதாவது ஒரு கெனேடியனாக ஒரு தேசப்பற்றாளனாக ஒரு கடமை என்கின்ற ரீதியிலான நிலையில் வாக்களிப்பு சென்று கொண்டிருக்கின்றது. வளமையாகவே இந்த ஆரம்ப, அதாவது அட்வான்ஸ் போலிங் எனப்படுகின்ற முற்கூடிய வாக்களிப்புகளில் அதிகளவான மக்கள் பங்கு கொண்டதான, அதாவது 25 விதமான வாக்காளர்கள் பங்கு கொண்டதான தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு அட்வான்ஸ் போலிங் நடக்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் அதில் முனைப்பாக தங்களுடைய வாக்குகளை, தங்களுடைய அதாவது அடையாளப்படுத்தப்பட்ட ஆதரவாளர்களை சென்று வாக்களிப்பதை மையமாக கொண்டிருக்கும். ஆனால் இந்த முறை இது இரண்டு கட்சிகளுக்கு, அரசு சார்ந்த கட்சிக்குமான ஒரு ஆதரவு தளத்தை உடையதாகவும் அந்த வயது கணிப்பின் பிரகாரம் அவ்வாறான நிலைமை அங்கே தெரிந்திருந்தது. ஏனென்றால் இந்த வயதுகளில் கூட எந்த கட்சிக்கு யார் ஆதரவிக்கின்றார்கள் என்கின்ற நிலை இருக்கின்றது. அதனை பொறுத்து தான் இந்த தீர்மானங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் இன்று மக்கள் நிச்சயமாக தங்களுடைய இந்த வாக்குகளை பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும் தாங்கள் விரும்புகின்ற கட்சிக்கு. ஏனென்றால் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஆமா. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இப்பொழுது இந்த கட்சிகள் திடீர் பிரச்சார பணிகளில் ஈடுபட்ட நிலையில் பல இடங்களில் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக வாக்காளராக போட்டியிட்டவர்கள், வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் அந்த தொகுதியிலிருந்து மாற்றப்பட்டு வேறு தொகுதிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது புதியவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த கனேடிய பொது தேர்தலை பொறுத்தவரையில் ஒருவர் தனக்கு விரும்பியவருக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது தன்னுடைய கட்சி எது என்பதனை தீர்மானித்துக் கொண்டு வாக்களிக்க வேண்டுமா அல்லது கனேடியன் என்ற ஒரு பொது நிலைப்பாட்டில் இருந்து வாக்களிக்க வேண்டுமா? என்ன விடயத்தை முன்னிறுத்தி வாக்காளர் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது உங்களுடைய ஒரு முன்னிய கேள்விக்கு கூட பதிலளிப்பதாக இருக்கும். அதாவது கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய போட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வென்றதை ஒப்பீடு செய்வது போன்ற நிலைக்கு இங்கே மூன்று விடயங்கள், இந்த விடயத்தில் முக்கியமாக மூன்று விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்படும். ஒன்று, தேசத்திற்கான பங்களிப்பாக அல்லது தங்களுடைய தேசிய கடமையாக இதை எடுத்து கட்சி சார்ந்த வகையில் வாக்களிப்பவர்கள். இரண்டாவது, இந்த கட்சி மற்றும் அந்த வேட்பாளர் சார்ந்த வகையில் வாக்களிப்பவர்கள். அதாவது வேட்பாளர் ஒரு தொகுதிக்குரிய அறிமுகப்படுத்தப்பட்டவராகவும் அல்லது அவர் தெரிந்த வகையில் அந்த நபருக்கு தெரிந்தவராகவோ அல்லது அவருடைய பிரச்சார வலயத்திற்குள் இந்த நகர் இந்த ஒருவர் தான் அந்த அவற்றுடைய அதாவது அவருடைய விருப்பை அல்லது அவருடைய தகமையை அறிந்து வாக்களிப்பது என்பது இரண்டாவதாகவும், மூன்றாவது தாங்கள் அதாவது இருக்கின்ற பிரதேசத்தில் அல்லது மாகாணத்தின் நிலைமையை பொறுத்து அல்லது தங்களுடைய நிலைமை, மாகாண நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு வாக்களிக்கின்ற ஒரு வகையினரும் இருக்கின்றார்கள். இந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மூன்று வகைப்பாடுகளுக்கும் உள்ளவர்கள் அனைவருமே தங்களுடைய வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது அது கட்சிக்கானதாகவும் மற்றும் அவர்களுடைய கொள்கைக்கானதாகவும் இருக்கின்ற நிலையை காணுவோம். ஆனால் இந்த முறைய தேர்தலில் இதர் அந்த ஒரு எவ்வாறு கூறலாம் என்றால் ஒரு வன் பரீட்சையாக அல்லது இல்லை என்கின்ற அதிதீவிர பிரச்சாரங்களை கொண்ட ஒரு தேர்தலாக அல்லது அதிக பணம் செலவழிக்கப்பட்டு அதாவது பணத்தின் மேல் நடக்கின்ற ஒரு பரீட்சையாக கூட இதனை பார்க்கலாம். இதற்கான காரணம் இந்த அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட நிலைமையின் பிரகான வீழ்ச்சியின் பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சியானது தனது நிலையை கூட மேல் எழுந்து கொண்டு செல்வதற்கான முயற்சி
முயற்சியில் ஈடுபட்டு வருவதானது. இந்நிலையில் தெரிவிக்கின்ற இந்த கருத்து கணிப்புகள் என்பன நிச்சயமாக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே 4 அல்லது 5 வீத விழுக்காடு இருக்கும் என்பதை காட்டி நிற்கின்றன. இது எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்றால், ஒவ்வொரு தொகுதிகளிலும் அந்த தேர்தல் முடிவுகளில் மிகவும் இறுக்கமான வித்தியாசம் இருக்க போகின்றது. இந்த தேர்தலில் நிச்சயமாக முன்னைய தேர்தல்களை போல பாரிய வாக்கு வித்தியாசங்களை பல தொகுதிகளிலும் பெறமாட்டார்கள். குறிப்பாக 1000-2000 வாக்குகளில் கூட வெல்ல வேண்டிய தொகுதியும் 10-20 வாக்குகளில் கூட வெல்ல வேண்டிய ஒரு 6-7 தொகுதிகளும் இந்த தேர்தலில் நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு அதாவது ஜனநாயக பிரயோகத்தில் கனேடிய மக்கள் ஈடுபடுவதை தெளிவாக காட்டுகின்றது. இதற்கான காரணம் இந்த தேர்தல் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஆர்வம் அல்ல. மக்கள் தங்களுடைய இருப்பு, தங்களுடைய பொருளாதாரம், தங்களுக்கு யார் வந்தால் இந்த அமெரிக்க தலையீடியிலிருந்து தப்பலாம் போன்றவற்றை முன்னிறுத்தி நகர்வது. ஏனென்றால் இங்கே சில விடயங்கள் நடந்துவிட்டன. இந்த தேர்தல் காலத்தில் பலர் தொழில் இழந்திருக்கின்றார்கள். பல வாகன தயாரிப்புகள் மற்றும் இந்த பெரும் வாகன ஓட்டுநர்கள், ட்ரக் டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி மற்றும் ஓட்டோ இண்டஸ்ட்ரி என்பன பாதிப்புகளை நேரடியாக அடைந்தவையாகவும் பலர் வேலைகளை இழந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த அதீத முக்கியத்துவம் என்பது தங்களுடைய இருப்பு, கனடாவினுடைய எதிர்காலம், கனடாவினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு யார் உதவுவார்கள் என்கின்ற கேள்விகள் தான் முன்னிலை பெறுகின்றன. ஆனால் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மீது சில பார்வைகள் மாற்றம் பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சியை முதன்மைப்படுத்தி தகவலை வெளியிடுகின்ற பொழுது அதனை பின்தொடர்ந்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற காரணத்திற்காக ஏனைய நாடுகளில் நடைபெறுவது போன்று இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக 3 முக்கிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒரே தகவல்களை வெளியிடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னரும் வரலாற்றில் இவ்வாறான தகவல்கள் வெளிவந்த பொழுது அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது இந்த தேர்தலில் அதனை மறுதளித்து அந்த நிறுவனங்கள் தவறிழைக்கின்றன என்ற ஒரு கருத்தை வெளியிடுவதற்கான காரணமாக நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? எதிர்பார்ப்புகள் குறைக்கப்பட்டதுதான் அதற்கான காரணம். ஏனென்றால் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வரும் என்ற நிலையிலும் அல்லது அங்கே ஒரு பிரயோகம் இருக்கின்றது. அதாவது இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு பல பிரயோகம் இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், இப்பொழுது ஒரு கட்சி என்பது சாதகமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதும், ஒரு கட்சி என்பது வன்மமான பிரச்சாரம், அதாவது அதீதமான பிரச்சாரத்திலும் அல்லது ஒரு ஆக்ரோசமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலையில் அவ்வாறான எதிர்ப்புணர்வுகள் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த குடிவரவாளர்களுக்கு எதிரான அல்லது குடிவரவாளர்களை குறைக்கின்ற தோரணையிலான பிரச்சாரங்களில் எல்லாம் குடிவரவாளர்களை ஈடுபடுவது பெரிய நகைப்புக்குரியதாகவும் இருக்கின்றது என்றால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். தங்களுடைய வருகை எவ்வாறு இருந்தது, அதை எவ்வாறு கனடாவிற்கு தேவையான குடிவரவு என்பது இருக்கின்றதா இல்லையா என்பதை போன்று மறுத்து இப்பொழுது அதாவது அவர்களே குடிவரவாளர்களை எதிர்க்கின்ற அந்த கட்சியின் மனப்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உள்நோக்கம் அல்லது ஆளுமை என்பது தெரியாத விடயமாகவும் அல்லது இது ஒரு மேலெழுந்த ஒரு அதாவது சில வேளைகளில் இனவாத கருத்துக்களை கூட விதைக்கக்கூடியதாக இருக்குமோ என்கின்ற கருத்துக்களை எல்லாம் தெளிவின்மையாக பார்க்கின்ற காரணங்களால் சில தரவுகள் மாற்றம் பெறுகின்றன, சில தர்க்கங்கள் வருகின்றன. தர்க்கங்கள் எவ்வாறு வருகின்றன என்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல இவ்வாறெல்லாம் பிரச்சாரப்படுகின்றது என்று, ஆனால் அவர்கள் விஞ்ஞான பூர்வ ரீதியாக அதாவது இதுவரையில் நிரூபிக்கப்பட்ட வகையிலான ஒரு வழியில் தான் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதில் மாற்றம் வருமா என்றால் மாற்றம் வரலாம். நிச்சயமாக இந்த முறை சில வேளைகளில் அதில் அவர்களுடைய கருத்து கணிப்பில் மாற்றம் வரலாம். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு இத்தனை பேர் என்று தொலைபேசி அழைப்புகளை வெவ்வேறு இலக்கங்களுக்கு மேற்கொண்டு அதன் மூலம் பெறுகின்ற கருத்துக்களை வைத்துத்தான் இந்த தரவுகளை சரிபார்ப்பார்கள். அந்த தரவுகளின் அடிப்படையில் சில வேளைகளில் மாற்றங்கள் வரலாம், இல்லை என்றில்லை. ஆனால் அவையெல்லாம் நிச்சயமாக இன்று இரவு தெரிய வரக்கூடிய ஒரு சாத்தியத்தை கொண்டவை. ஆனால் இங்கே அந்த ஒரு 2 கட்சிகளுக்கு இடையே இந்த வாக்கு வீதம் என்பது அல்லது இந்த வீதம் வெல்லுகின்ற வீதம் என்பது குறைவாக இருக்கின்ற பொழுது தொகுதிகளில் நெருக்குவாரங்கள் இருக்குமே தவிர இந்த வெல்லப்படுகின்ற ஆசனங்கள் என்பன எவ்வாறு அமைய போகின்றன என்பதை கட்டியம் கூறுவது என்பது ஒரு கடினமான நிலையில் இருக்கின்றது. சரி,
இந்த வார இறுதி நாட்களில் பிளக்வேக்வா தலைவர் தெரிவித்த கருத்துக்கள் தற்போதைய கனடா என்ற ஒரு தேசத்தில் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொரு கனடா பிரஜைக்கும் ஒரு சவால் நிறைந்த கருத்தாக அந்த கருத்து இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய மாகாணத்தில் கூடுதலான வாக்குகளை சேகரிக்கும் முயற்சியில் அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் கனேடியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய கருத்து அவருடைய மாகாணத்திலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இல்லை, அது இவ்வாறு கூறலாம். அந்த ஒரு 48% அவருடைய கருத்தை அவர் என்ன கூறுகின்றார் என்றால், கனடா என்பது உண்மையிலேயே ஒரு தேசம் அல்ல, அது ஒரு போலியாக ஆட்கப்பட்ட அல்லது ஒரு மாதிரியாக தயாரிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது. ஏனென்றால் கியூபெக் மாகாணத்தவர்கள் பிரிவதற்கு விரும்பி 2 பெரிய வாக்கெடுப்புகள் நடைபெற்றன. அந்த வாக்கெடுப்புகளில் உண்மையிலேயே இறுதியாக இடம்பெற்ற வாக்கெடுப்பு 90களில் இடம்பெற்றது. அந்த வாக்கெடுப்பு 90களின் மத்தியில் என்று நினைக்கின்றேன், 1990களின் மத்தியில் இடம்பெற்ற அந்த வாக்களிப்பில் உண்மையிலேயே கனடாவுடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் 51% கூட 50% மேலாகவும், ஆனால் அந்த வாக்குகள் என்பன ஒரு சில ஆயிரம் வாக்குகளால் வெற்றி பெற்றதாகவும் இருந்தது. அதனால் தான் கனடா என்பது தப்பி இருக்கிறது என்றால், அல்லது கியூபெக் என்பது பிரிவதற்கான வாக்கெடுப்பாக அந்த சர்வசன வாக்கெடுப்பு இடம்பெற்றது. எனவே அவ்வாறான ஒரு தொனியை கொண்டு வந்து அதாவது அங்கே உள்ள பயம் என்னவென்று சொன்னால், கியூபெக் மாகாணத்தில் தற்பொழுது நிச்சயமாக இந்த லிபரல் கட்சி சில வேளைகளில் ஆசனங்களை கூட எடுக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுந்துள்ள நிலையில், அல்லது கருத்து எழுந்துள்ள நிலையில் இவ்வாறான கருத்தியலுக்குள் அவர் செல்கின்றார். அதன் மூலம் தனது கட்சியின் பாராளுமன்ற அங்கத்துவத்தை கூட்ட விரும்புகின்றார். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த 343 தொகுதிகளில் நிச்சயமாக ஒன்டாரியோவும், அதற்கு 122 தொகுதிகள் ஒன்டாரியோவும், அதற்கு அடுத்ததாக கியூபெக் 78 தொகுதிகளும் கொண்டதாக இருக்கின்றன. எனவே இந்த இரண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவனவாகவும், அதே வேளை இப்பொழுது இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவும் அல்பர்டாவும், நினைக்கிறேன் அல்பர்டா 37, பிரிட்டிஷ் கொலம்பியா 43, 80 ஆசனங்கள் அந்த 2 இடங்களிலும் இருக்கின்றன. அவை இரண்டும் அந்த ஒரு மறைமுக தாக்கத்தை, அதாவது ஒரு பலவீனமான அரசு, பெரும்பான்மையற்ற அரசு வருமா அல்லது பெரும்பான்மையான அரசு வருமா என்பதை தீர்மானிக்கிறதாகவும் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அவர் அந்த கியூபெக்கில் தங்களுடைய ஆசன வீழ்ச்சியை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது மக்களின் கருத்தோட்டத்தை பொறுத்து இவ்வாறு கூறுங்கள். அதாவது இந்த முறை வாக்களிப்புகளில் முதியவர்களின் வாக்களிப்பு என்பது அதீதமாக கூட இருந்திருக்கின்றது. அது நிச்சயமாக அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் எவ்வாறு இன்று, அதாவது இன்று நேற்று கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜீன் கிரச்சன் குறிப்பிட்ட கருத்து, அவருடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு பெரிய பெரும்பான்மையான லிபரல் ஆட்சி வரும் என்று. ஆனால் அதே போன்றதொரு கருத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 2 தரப்புகளுக்கும் இடையேயான இந்த போட்டியில் மக்கள், அதாவது மௌனமாக வாக்களித்தவர்களின் வாக்குகள் எவ்வாறு செல்ல போகின்றன, திட்டமிட்ட வாக்குகள் என்பன வாக்களிப்பின் வீதத்தை உயர்த்தும். ஆனால் அந்த சராசரி பொதுமகனாக இருந்து வாக்களிப்பவர்களின் வாக்கு என்பதுதான் இங்கே வெற்றியை தீர்மானிக்க போவதாக இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலின் பொழுது உண்மையிலேயே அமெரிக்க தேசம் அதன் மீதான வெறுப்புணர்வு மாத்திரமல்ல, இந்த கடந்த 10 வருடம் அல்லது கடந்த 9 வருடத்தை காழ்ப்புணர்ச்சியாக கொண்ட, அதாவது வீட்டு பிரச்சனை கூடிவிட்டது, அதாவது புதிய குடிவரவாளர் கூடிவிட்டவை போன்றவை ஒரு மறைமுக எதிர்ப்பலையை குடிவரவாளர்கள் மீது திருப்பி இருக்கின்றது என்கின்ற உண்மையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, 12 மணி நேர வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் நாங்கள் இந்த வேளையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருடைய வாக்கும் மிக முக்கியமானது. யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் வாக்களிக்காமல் நீங்கள் சிந்தித்து செயற்படக்கூடியவராக கனடாவில் உங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பது என்பது இன்றைய தேவையாக இருக்கின்றது. நீங்கள் பல நிகழ்வுகள், பலரை நேரில் சந்தித்திருப்பீர்கள், பலரோடு பழகியிருப்பீர்கள். ஆகவே அத்தனை தகவல்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அல்லது எது சரியான தெரிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது பொருத்தமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாக்களிக்க இருப்பவர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் கூறுவீர்களா சுரேஷ்?
நிச்சயமாக. அதாவது நீங்கள் உங்கள் தெரிவுகளை நீங்களே மேற்கொள்ள நன்றி ராம். நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கு, அதாவது மயக்க வதனங்களில் விழுந்து நீங்கள் தெரியாத யாருக்கோ வாக்களிப்பது என்பது ஒரு மடமைத்தனமான அல்லது உங்களுடைய ஒரு பெறுமதியான ஒரு சுதந்திரத்தை பறிகொடுப்பது போன்ற ஒரு விவகாரம். அவ்வாறான செயல்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த கட்சிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த வாக்காளர்களுக்கோ நீங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். அங்கே நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய அடையாள அட்டை அல்லது உங்கள் அடையாள அட்டையுடன் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான அட்டை, அந்த அட்டை இல்லாவிட்டால் கூட நீங்கள் அங்கே உங்களுடைய அடையாள அட்டையுடன், புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் செல்லும் பொழுது உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் அங்கே இருக்கும். உங்களுக்கு அருகாமையிலேயே வாக்களிப்பு நிலையம் இருக்கும் என்று பார்த்தீர்களானால் அவர்கள் அதற்குரிய இந்த பதாதைகளை அங்கே மற்றும் கார்டு போன்றவற்றை முன்னிலையில் வைத்திருப்பார்கள் வாக்களிப்பு நிலையம் என்று. அங்கே சென்று உதவுவதற்கு உங்களுக்கு பலரும் இருக்கின்றார்கள். தேர்தல் திணைக்களத்தால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உங்களை வழிகாட்டுவார்கள். எனவே சுதந்திரத்தை விரும்புகின்றவர்கள் யாரும் சுதந்திரமாக வாக்களியுங்கள். இது உங்களின் வாக்கு, பெறுமதியான வாக்கு. 9:30 மணி மட்டும் இருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் தவறாமல் செய்யுங்கள், நிச்சயமாக வாக்களியுங்கள். வாக்களிப்பு என்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை. ஒரு கனேடியனாக அது உங்களுக்கு ஒரு பெருமை தருகின்ற விடயம். எனவே தயவு செய்து தவற விடாமல் வாக்களியுங்கள். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. வாக்களிப்பு முடிவுகள் இன்று இரவு வெளிவருகின்ற பொழுது நேரடியாக CMRல் பல தகவல்களையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.